பிளாஸ்டிக் நீங்களே எடுத்துருங்க. பிளாஸ்டிக் இருந்தா நீங்களே எடுத்துருங்க. ஸ்டிக்கர் பாதி அந்த பக்கம் ஒரு ஷீட் கொடுங்கண்ணா. அதை போடுங்க. காசு அந்த பக்கம் கொடுத்துடலாங்க. காசு வாங்கணும். வாங்க சொல்லிடுறேங்க. ஸ்டிக்கர் காமிங்க தலைவா. ஸ்டிக்கர் காமிங்க. அமௌண்ட் கொடுங்க. ஸ்டிக்கர் காமிங்க தலைவா. ஸ்டிக்கர் காட்டு. 20 ரூபாய். சிவா சிவா உங்களைத்தான் சொல்றேன், மேல போங்க சிவா. தெரியும் தெரியுங்க. யாரோ பிளாஸ்டிக் கவர்லாம் இருந்துச்சுன்னா போயிருந்தாங்கண்ணா. ஆனா பிரகாஷனா இதெல்லாம் ஒத்து வராது. நான் கீழே நிறைய வேலை இருக்கு. இப்போ ஒரே நிமிஷம் கூட நிக்கணும், அவ்வளவுதான். நீ பேசாட்டியும் பரவாயில்ல, கூட நிக்கணும், அவ்வளவுதான். நான் ஓடுவீங்க. பக்காடுங்க. ஐம்பது வயசானாலும் ஏறக்கூடாதுங்கிறாங்க. நம்ம சின்ன உட்காந்துக்கிறாரு. நீ போடி கீழே நியூஸ்ல வரது வேண்டிய
இல்லைங்க எனக்கான புரியல நீங்க வர போடுங்க சொன்னது அப்படி திருப்பி புரியல. வெள்ளிங்கிரி மலை சொல்லத்தா திருப்பியும் வெள்ளிங்கிரி மலையோட சீசன் வந்து இன்னிலிருந்து ஆரம்பிக்கிறது. எவ்ரி இயர் ஃபெப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 31 வரைக்கும் இந்த சீசன் ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த வருஷம் ஃபெப்ரவரி 1ஆம் தேதி வந்து வெள்ளிங்கிரி மலையோட சீசன் வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னைக்கு காலையில் வந்து 7:30 மணிக்கு நட திறந்தாச்சு. பக்தர்கள்லாம் இன்னைக்கு குறைஞ்சது ஒரு 10,000 பேர் மலை ஏறுறாங்க. இந்த மலையேற பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா, தயவு செய்து நீங்கள் கொண்டு போகிற பிளாஸ்டிக்ஸை வந்து கீழே கொண்டு வாங்க. உங்களோட தின்பண்டங்களை வந்து பிளாஸ்டிக் பொருளில் கட்டி கொண்டு போகாமல் எல்லாமே காகித கவரில் கட்டி கொண்டு போங்க. அது மாதிரி இந்த கொண்டு போகிறத வந்து அங்கே குப்பையை போடாமல் தயவு செய்து நீங்கள் கொண்டு போகிற பிளாஸ்டிக் பொருளை எல்லாமே கீழே கொண்டு வாங்க. அதே மாதிரி நீங்கள் கொண்டு போகிற வாட்டர் பாட்டில் ஒவ்வொருத்தரும் பொறுப்புணர்வோடு நீங்கள் கொண்டு போகிற வாட்டர் பாட்டிலை வந்து கீழே கொண்டு வாங்க. போன வருஷம் வந்து 12 டன் பிளாஸ்டிக் வந்து வெள்ளிங்கிரி மலை பாதுகாப்பு அமைப்புன்னு ஒரு அமைப்பு வந்து நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம். அந்த அமைப்போட வாலண்டியர்ஸ் வந்து கீழே கொண்டு வராங்க. இவ்வளோ பிளாஸ்டிக் ஏன் செய்கிறதுனா, கொண்டு போகிற மேலே போகிற பக்தர்கள் வந்து பொறுப்பு இல்லாமல் அவங்க கொண்டு போகிற தின்பண்டங்கள் பிளாஸ்டிக்கில் கட்டி கொண்டு தின்பண்டங்களில் வந்து அந்த பிளாஸ்டிக் எல்லாம் வந்து அங்கங்கே வந்து செதற விட்டு வராங்க. அதனால் வந்து இவ்வளோ பிளாஸ்டிக்ஸ் வந்து இந்த மலையில் வந்து சேர்ந்துருக்கு. அதே மாதிரி அவங்க கொண்டு போகிற வாட்டர் பாட்டில்ஸ் வந்து இங்கே விட்டுட்டு வராங்க. ஒவ்வொரு பக்தரும் தயவு செய்து பொறுப்புணர்வோட நீங்கள் கொண்டு போகிற பிளாஸ்டிக் காகிதங்களையும் நீங்கள் கொண்டு போகிற வாட்டர் பாட்டிலையும் நீங்கள் கொண்டு போகிற பேக் நீங்கள் கொண்டு போகிற வெயிட்டாக கொண்டு போகிறீங்க. கீழே கொண்டு போகிற ஒன்றுமே இல்லை. நீங்கள் கொண்டு போகிறதுல ஒரு 5% வெயிட் கூட இருக்காது. தயவு செய்து உங்கள் பேக்கில் வச்சு தயவு செய்து கீழே கொண்டு வந்து அதுக்குண்டான டஸ்ட்பினில் வந்து டிஸ்போஸ் பண்ணுங்கள். இதை வந்து எல்லா பக்தர்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இந்த காடு இந்த மலையை வந்து திருப்பி நம்மளால் உருவாக்க முடியாது. வீட்டில் வந்து நம்ம கார்டன் பண்ணலாம், குரோட்டன் செடி வைக்கலாம், ரோஜா செடி வைக்கலாம். ஆனால் இது வந்து கடவுள் கொடுத்த பரிசு. இங்கே இருக்க கிராஸ்லேண்ட்ஸ், இங்கே இருக்க மரங்கள், இங்கே இருக்க மூங்கில், இதெல்லாம் வந்து திருப்பி நம்மளால் உருவாக்கவே முடியாது. அடுத்து நம்ம இந்த காடை வந்து நம்ம போய் பார்த்து இந்த இயற்கையை வந்து ரசித்து ஆண்டவனை கும்பிட்டு வரோம். அதே மாதிரி அடுத்த தலை இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு, 200 வருஷம் கழிச்சு, 1000 வருஷம் கழிச்சு இந்த காடு இந்த மலையை இப்படியே இருக்கணும். நமக்கு அடுத்த வர தலைமுறையும் இந்த காடு இந்த மலையும் இந்த வெள்ளிங்கிரி ஆண்டவரையும் கும்பிட்டுட்டே இருக்கணும். ஸோ இதை வந்து அதனால் பக்தர்கள் வந்து பொறுப்புணர்வோட பிளாஸ்டிக் எல்லாம் அவாய்ட் பண்ணிப்பாங்க. நீங்கள் கொண்டு போகிற பிளாஸ்டிக்கை வந்து திருப்பி கொண்டு வாங்க. அது மாதிரி இந்த ஆண்டி சோலையில் வந்து ஏதோ ஒரு புது பழக்கம், இந்த கொண்டு போகிற துணியெல்லாம் வந்து அங்கேயே போட்டுட்டு வராங்க. இந்த பழக்கத்தை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் அப்படியெல்லாம் எந்த ஐதீகமும் கிடையாது. அங்கே வந்து துணி யாரோ ஒரு 10 பேர் போடுறத பார்த்து ஒருத்தர் போடுற பாரு 10 பேர் போடுறாங்க, 10 பேர் போடுறத பார்த்து 100 பேர் போடுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் எந்த ஐதீகமும் கிடையாது. நீங்கள் கொண்டு போகிற துணி இதெல்லாமே வந்து கீழே கொண்டு நீங்கள் உங்களோட வீட்டுக்கு கொண்டு போங்க. அந்த மலையில் அந்த சுனையை வந்து அஸ்தப்படுத்தாதீங்க. இப்போ வந்து ஒரு 3 மெடிக்கல் கேம்ப் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், அறநிலைத்துறை சேர்ந்து 3 மெடிக்கல் கேம்ப் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அடிவாரத்தில் அதே மாதிரி வந்து இப்போ வந்து குடிநீர், டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அடிவாரத்தில் இருக்குங்க. அது மாதிரி சென்னை சில்க் நிறுவனம் வந்து அவங்க வந்து அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த அன்னதானம் மிக சிறப்பாக ஒரு வருஷம் பண்ணுற மாதிரி அவங்க அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. உலகத்திலேயே சக்தி வாய்ந்த ஒரு கோயில்னா வெள்ளிங்கிரி மலை தாங்க. இதை விட சக்தி வாய்ந்த கோயில் இந்த உலகத்திலே கிடையாது. இங்கே இருக்க அடிவாரத்தில் இருக்க சிவனும் சரி, 7ஆவது மலையில் இருக்க வெள்ளிங்கிரி ஆண்டவரும் சரி, இந்த கோயில் மாதிரி இந்த கோயிலில் வந்து ஒரு பக்தன் வந்து ஒரு சொட்டு கண்ணீர், அவனோட உண்மையான குறைய சொல்லி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டானா அவனோட என்ன குறையாக இருந்தாலும் இந்த வெள்ளிங்கிரி ஆண்டவர் சரி பண்ணி கொடுப்பாருங்க. இங்கே இந்த மலையிலேருந்து கிளம்புறதுக்குள்ளாரியே அவனுடைய குறை வந்து சரியாகுன்றது இந்த வெள்ளிங்கிரி ஆண்டவர் ஏதோ ஒரு விதமாக அவங்களுக்கு உணர்த்துவார். நான் வந்து எந்த சாமியும் கும்பிட மாட்டேங்க. வெள்ளிங்கிரி ஆண்டவர் மட்டும்தான் நான் கும்பிடுவேங்க. வேறு எந்த கோயிலுக்கு போக மாட்டேன். வெள்ளிங்கிரி மலைக்கு மட்டும்தான், இந்த கோயிலுக்கு மட்டும்தான் நான் வருவேங்க. நம சிவாயா. சொல்லுங்க. என் பேர் பாண்டியன். இன்னைக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 3 மாதத்துக்கு நடந்து வந்திருக்கோம்.
பிளாஸ்டிக் பொருட்கள் இதெல்லாம் மேலே கொண்டு வரக்கூடாது. நம்ம கொண்டு போய் நம்ம பயன்படுத்தினாலும் விலங்குகளுக்கு அது ஆபத்தை தருது. அதனால் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் கொண்டு வராதீங்க. எவ்வளோ தூரம் நம்ம சிவனை வேண்டி போகிறோமோ அவ்வளோ தூரத்துக்கே நமக்கு நன்மைகள் கிடைக்கும். போய் இந்த தேவையில்லாத பழக்க வழக்கமெல்லாம் மேலே பண்ணாதீங்க. இந்த உங்களுக்கு நீங்கள் சிவனை நினச்சி நீங்கள் வந்தீங்கன்னா வரலாம். சிவபோஜனம் சொல்லிட்டு இந்த கண்ட பொருள்லாம் கொண்டு வந்த இங்கே மேலே வந்து நீங்கள் அதெல்லாம் பயன்படுத்தாதீங்க. அதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. சிவனை நினச்சி வந்தீங்கன்னா நீங்கள் நினச்சது நிறைவேறும். ஜாலியாக வர்றதுன்னா அதுக்கு வேறு கோயில் இருக்குது, நீங்கள் அதுக்கு போய்க்கலாம். இங்கே என்ன சக்தி வாய்ந்த அப்படி என்ன? சுயம்புலிங்கம் மேலே உள்ளது 7வது மலையில் இருக்குது. அவர் சுயம்பா உதித்தவர். சுயம்பா உதித்தவருக்கு நம்ம சுயம்போட நம்மளுடைய மனதில் அவரே நினச்சி பயன்படுறோம்னா எல்லாமே நன்மைகள் நடக்கும். இதுதான் வழிபாடு. அதை நினச்சி நீங்கள் வாங்க. தேவையில்லாத ஒரு ஜாலிக்கெல்லாம் நீங்கள்